ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 ஆண்டிற்கான குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸுக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் 50 கொஷினுக்கான ஆன்சர் கீ போட்டாச்சு. இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 கேள்விக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க போகலாம். இப்போ 51வது கொஷின்லேருந்து பார்ப்போம். நட எனும் வேர்ச்சொல்லுடைய வழி வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை வினையாளனின் பெயரை கண்டறிக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நடந்தவன் அதான் ஆன்சர். ஓகேங்களா. வை எனும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிகனா வைத்தது. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சின்ன நிறைய கொஷின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரொம்ப மைனூட்டாக ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, டபுள் ஆன்சர் மாதிரியே இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிக்குவோம். அடுத்த கொஷின் பாருங்கள். இருபொருள் தருக தரணி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாரணி. தாரணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பொருள் தரது எதுன்னு பார்த்துருக்காங்க. பூமி, உலகம், அதான் சரிங்களா. அடுத்து மிசை ஞாயிறு. அதுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரே மீனிங், என்னென்னா மேல் பகுதியை வந்து குறிக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பொருந்தா சொல்லை கண்டறிக வந்து சொல்லியிருக்காங்க. முரல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வகுளி, வாழை, வியாழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வியாழம் தான் வந்து சரியில்லாது, அதாவது இதுக்கு பொருந்தாது. மற்ற எல்லாமே பொருந்தும், இது பொருந்தாது. அடுத்து பிறவினை தொடரை கண்டறிகன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அரசன் மாலை அணிவித்தான், அதுதான் வந்து பிறவினை. அடுத்து வந்து எவ்வகை வினா என்பதை கண்டறிக வந்து சொல்லியிருக்காங்க. 2ஆம் வேற்றுமையில் இருப்பதும் 1ஆம் வேற்றுமையாக முதல் வேற்றுமையில் இருந்து 3ஆம் வேற்றுமையாக மாறும் வினை எவ்வாறு நிகழும்னா வினை செயற்பாட்டு வினை செய்வினையாக மாறும்போது, சரிங்களா. அடுத்து வந்து தனிமரம் காடாதல் இல் அப்படிங்கிற பழமொழி உணர்த்தும் பொருள் எதுனா நட்பை பெருக்குதல். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஒரு குறள் கொடுத்து அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே, அதுதான் வந்து அதனுடைய பொருள். அடுத்து தோழன் என்ற பொருள் தரும் காம்ரோட் எனும் சொல் எந்த மொழியிலேருந்து வந்திருக்குன்னா ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து. அடுத்து சரியான இணையை கண்டறிக்க சொல்லியிருக்காங்க. முடியரசன் வந்து வீரகாவியம், அது மட்டும்தான் சரி. ஏன்னா விரல் நுனி வெளிச்சம் அது தாராபாரதியோடது. ஆசிய ஜோதி வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி வந்து கவிமணியோடது. ரசிகமணி வந்து பார்த்திங்கன்னா இதய ஒளி, எல்லாமே மாறி இருக்கு. அடுத்து சரியானது வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் அல்லியின் இதழ் விரிந்தன, மயிலின் தோகையை விரித்தது, மயில் தோகையை விரித்தது தான் சரியானது. அடுத்து வந்து கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும்னு இருக்காங்க. கூற்று வந்து சரி. 2 சொல்லுக்கும் இடையே இக்கு என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என பொருள் கொள்ள வேண்டும்ங்கிறது தவறு. அடுத்து பலா கூட்டல் அருமை, பலா அருமை, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கோகம்னு கொடுத்துருக்காங்க. கங்கு கூட்டல் ஓகம்னு தான் அதை பிரிக்க முடியும். அடுத்து வந்து கோரல், கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரே சொல்ல வந்து கண்டறிய சொன்ன அடுதல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது. அடுத்து பறவை, பூ, நீக்கம், அழிவு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. ஆக்சுவலாக அது வந்து வவ்வுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இதில் 2 பூ மற்றும் பறவையை குறிக்கிறது வி மட்டும்தான் வருது, 4மே குறிக்கிற எழுத்து அதில் வரல. ஸோ இது டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு எதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பொறுத்துக ஏதான் ஆன்சர். நவ்விங்கிறது மரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பு, உடும்புக்கு ஓந்தி, அப்புறம் மீன் மற்றும் கெண்டைக்கு வந்து சினை. அடுத்து புல்லின் உறுப்பு பெயர், இதுவுமே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, ஆனால் தளிர் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆன்சர் தளிர். அடுத்து மோனோபோலி கண்ட்ரோலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து வந்து இந்த நோய்களுக்கான ஆங்கில பேரை கொடுத்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பி தான். அடுத்து சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியது வந்து வஉசி அவர்கள் தான். அவர் சென்னைக்கு வரும்போது யாரை சந்திக்கிறது வழக்கமாக வச்சுருந்தாருன்னு அடுத்த கொஸ்டின் அந்த பேராலே ஆன்சர் இருந்துச்சு. பாரதியார். அவர் எந்த மொழியில் வந்து புலமை பெற்று இருந்திருந்தார்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம். அடுத்து நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் நாகனார். ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து மண்ணோடியை இந்த மரத்தையனையர் அப்படின்னு வந்து வள்ளுவர் யாரை சொல்கிறாருன்னா மனமாற விருந்தினரை உபசரிக்காதவர்.
வீட்டுக்கு வந்திருக்காருன்னா நம்ம தான் ரெஸ்பான்ஸாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றை சுற்றி காட்டும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. கூற்று சரி. ஏ, யா, ஆ, உ, ஏ இதெல்லாம் வந்து சுட்டெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் வினா எழுத்துக்கள். அப்போ காரணம் தப்பு. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம்ங்கிறதெல்லாம் சுட்டெழுத்துன்னு இருக்காங்க. சரி. இடப்பொருளை சுட்டி காட்டுவதற்கு 3ஐயும் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் கரெக்டு. 3மே கரெக்டாக. இப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. ஐ மற்றும் ஆ. அப்புறம் நன்னூலில் குறிப்பிடப்படக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி 42. அது மட்டும் இல்லாமல் பாவேந்தர் தமிழ் சொல்லகராதிலையும் வெற்றி தமிழில் இருக்கக்கூடியதுலையும் 3ஐயும் சேர்த்து எத்தனை அதிகாரத்தில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழின்னு கேட்குறாங்க. மொத்தம் 70. அடுத்து வந்து எதிர்ச்சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவோருங்கிறது வந்து மடவம். சரிங்களா. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூறுவற்றை விளக்கும்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நிறுத்தல் குறியை எதை சொல்கிறாங்கன்னா முக்காற்புள்ளி. சரிங்களா. அடுத்து ஒயிட் ஹால், அது வந்து எங்கே இருக்குன்னா வரலாற்றின் முகம் பிரிட்டனுடைய அரசு அலுவலகம். அடுத்து மரபு தொடரில் பொருள் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். இதில் வந்து கை கூடுதல் அப்படிங்கிறதுல வச்சே நீங்கள் இது பண்ணலாம். கை கூடுதல்ங்கிறது வந்து சிந்தி அடைதல். சரிங்களா. அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டே வர்றது தான். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான சொல் வந்து இதுலேயுமே அதே மாதிரி தான். டென்சிட்டி அடர்த்தியை வச்சே நீங்கள் ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணலாம். டார்க் ஃப்ரைபுங்கிறது இருட்டு இலை. அடுத்து வந்து டீமன்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின்னணி நிழல், அது மாதிரிலாம். அடுத்து பூட்கை, இது வந்து குறிக்கோளுங்கிறது தான் இதனுடைய பொருள். அடுத்து வந்து காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும், மரபு இதுதான். உலக தமிழ் சங்கத்தை நிறுவிய தலைவர் யாருன்னா தேவனைய பாவனர். தமிழ் சொல் இதில் 4 எதுன்னு கேட்டிருக்காங்க. உடுக்கை தான். ஏன்னா திருக்குறள்லேயே உடுக்கையில் இருந்தான் கை போல இருக்குது. ஸோ இந்த கொஷின் எனக்கு ஆன்சர் தரல. இதுவும் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் யாருக்கும் தெரிஞ்சுன்னா இதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பொறுத்துக்க வந்து பாருங்கள். இதுக்கு வந்து ஏதான் ஆன்சர். நிகழ்கால பெயரச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓடுகிற குதிரை. உடன்பட்ட பெயரச்சம் வந்து பார்த்திங்கன்னா அறிந்த பையன். குறிப்பு பெயரச்சம் வந்து அறியாத குழந்தை. இந்த மாதிரியே தான். ஈறுகெட்ட பெயரச்சம் வந்து இல்லாத பொருள். அடுத்து நாட்டின் பின்னால் நிகழப்போவதை முன்னாலேயே அறிந்து கொள்பவர் யாருன்னா நீரவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குவித்தல், இதை வந்து குடியமர்த்தல் அப்படின்னு வேறு பொருள் இருக்குது. எழுத்து பிழையற்ற சொல்லை எழுத சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து எலும்பியிருக்க வேண்டுமென எலும்பி இனியதாக தோன்றும் அழகு. ஃபஸ்ட்டு தான் வந்து ஆன்சர். அடுத்து ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர்கள் வந்து சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. அடுத்து இதே மாதிரி பேரா கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அதில் ஈஸியாக இருந்துச்சு. தென்னிந்தியாவின் ஸ்பாங்கிறது குற்றால அருவி. அடுத்து வந்து கனவு இல்லத்தில் வந்து வீடு வந்து 10 பேருக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசலுக்கு கருத்துரு. அந்த கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்னா 10 பேருக்கு வந்து வீடுகள் வழங்கிட்டு இருந்தாங்க ஆண்டுதோறும். இரிகேஷன் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். ஸோ இதோட தமிழ்லையும் நம்ம 100 இல்லை இருக்குது. அக்தினை தொடரை கண்டறிக்க வந்து மலர்கள் மலர்ந்தன. சரிங்களா. ஸோ இதோட வந்து நம்ம தமிழில் 100 கொஷின்ஸ்க்கு வீடியோ போட்டாச்சு. மேக்ஸுக்கும் போட்டாச்சு. இன்னும் ஜிஎஸ் இருக்குது. உங்களுக்கு எதுவும் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.